Hi friends, welcome back my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம அப்பர் லிப் அண்ட் சின் அண்ட் இருக்கிற ஹேர் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோனிங் இன்பேலன்ஸிங்னால அங்கே எல்லாமே ஹேர் எல்லாம் க்ரோத் நிறைய வரும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அப்பர் லிப் மட்டும் இருக்கும், சின் அண்ட் இருக்காது. ஒரு சிலருக்கு சின் அண்ட் அப்பர் லிப் ரெண்டுமே இருக்கும். ஸோ நம்ம த்ரெட்டிங் மூலமாக அதை ரிமூவ் பண்ணுறதுனால அந்த ஹேர் க்ரோத்ன்றது லேட்டாக க்ரோத் ஆகும். இது கூட நம்ம ஐப்ரோஸ் எல்லாம் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் வரும். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது பவுடர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். அது அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நமக்கு வெட்டாக இல்லாமல் ஏதாவது மாய்ஸ்சரைஸ் இல்லாமல் இல்லை ஸ்வெட்டாக ஒட்டின்னு இருந்தாலும் அந்த பவுடர் போடுறதுனால கொஞ்சம் ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நம்ம வந்து ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 or 5 போட சொல்கிறோம். ஏன்னா நம்ம அங்கே வந்து 1 or 2 ஹேர் தான் எடுக்க வேண்டி வரும், இல்லை ஒரு லைன் அப்படியே ஃபார்ம் பண்ணி எடுக்க வேண்டி வரும். பட் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் ஃபுல்லாக அந்த பிளேஸ் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து இந்த சின்னாண்ட மாதிரி தான் நீங்கள் ஒரு 5லேருந்து 7 வரை நம்ம வந்து த்ரெட் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்பர் லிப் கிட்ட வரும்போது அத்தனை பண்ண வேணாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஹேர் நிறைய இருக்குன்னும் போது நம்ம 7 வரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹேர் வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அடிக்கடி த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப சென்சிட்டிவ். ஆக்சுவலாக ஐப்ரோவும் ஒரு சென்சிட்டிவான பிளேஸ் தான். பட் ரொம்ப பெயினாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த த்ரெட்டை வந்து நல்லா தண்ணியில் போட்டு டிப் பண்ணி எடுங்க. டிப் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தோடு எடுக்கும்போது பெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரு டிப்பாக கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப பெயின் ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஐப்ரோ த்ரெட் வந்து நாம் நல்லா தண்ணியில் டிப் பண்ணி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த பெயின்ன்றது கொஞ்சம் 50% வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட்டு சின்னெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அப்பர் லிப் பண்ணும்போது அவங்க வந்து நல்லா டைட் பண்ணிக்க சொன்னோம். இப்போ நம்ம ஃபிங்கர் காட்டுறோம்ல, அந்த ஃபிங்கர் வைக்கிற இடத்துல எல்லாமே அவங்க நாக்கால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா தான் நம்ம எடுக்க முடியும். இல்லை அப்படியே ஃப்ரீயாக வச்சுட்டு எடுத்தோன்னா பெயின் ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்கின் மாட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து நல்லா டைட் பண்ணி வச்சாங்கன்னா தான் நம்மளால் எடுக்க முடியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னோடய சஜஷன் படி 2 இல்லை 3 நாட் மட்டுமே போடுங்க அப்பர் லிப் ஆண்ட. ஏன்னா அப்பர் லிப் ஆண்ட ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு 5 or 7 போட்டோம்னா நிறைய எடுக்கும் போது என்னாங்கன்னா ரொம்ப பெயின் ஆகும். அதே நம்ம ஜஸ்ட் 2 இல்லை 3 போட்டுட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எடுத்தோன்னா அந்த பெயின் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஹேரு நமக்கு அதில் மாட்டும் போது சிக்கும்போது ஒரு 2 ஹேரு 3 ஹேர் அந்த மாதிரி தான் மாட்டும். அப்போ வந்து பெயின் வந்து 50% நமக்கு குறையும். ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல் த்ரெட்டு நம்ம அதில் போட்டுட்டோம்னா தண்ணி ஈரமாயிடுச்சுன்னா அப்புறம் அந்த த்ரெட்டு வந்து நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ நம்ம எங்கே வரலாம் நம்ம வந்து த்ரெட்டை அவங்களுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அதாவது ஒரு 1 மீட்டர் வரை நம்ம த்ரெட்டு வந்து வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பப்போ வாட்டரில் டிப் பண்ணி எடுக்கும்போது பெயின் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிடுங்க. இது இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு லைட்டாக பிளட் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது யாரும் பயப்பட வேணாம். ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த இடத்துல போட்டு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி எந்த ஸ்கின் வந்து எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.